இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களை சந்தித்த நிலையில் இதை சூழ்ந்து கேள்விகளும் விமர்சனங்களும் எழுந்துள்ளன. இதுகுறித்து பல்வேறு கட்சியினரும் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நிறைய பேர் விமர்சிச்சாங்க, என்னங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சாங்க. ஆனால் அவர் பல இடங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களை சென்று பார்த்த வரலாறு எல்லாம் இருக்கிறது. அது விமர்சிப்பவர்கள் விமர்சித்து கொண்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் உங்களுடைய விமர்சனத்துக்கு ஏற்றார் வகையில் எங்க தலைவர் அவர்கள் வெளிப்படையாக வெளியில் வந்து மக்களை சந்திக்க வர்றாரு. எதற்காக நீங்க அவ்வளவு கட்டுப்பாடு விதிக்கிறீங்க? எங்க தலைவர் முதல்ல எங்க இடம் கேட்டாரு, எங்க சந்திக்க வேண்டும் என்று கேட்டாரு. மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த அம்பேத்கர் திடலில் நான் மக்களை சந்திக்க வேண்டும் என்று தான் எங்க தலைவர் அவர்கள் கேட்டாங்க. நீங்க எங்க இடம் கொடுத்திருக்கீங்க? திருமண மண்டபத்தில் இடம் கொடுத்திருக்கீங்க. ஏன்னா கல்யாண மண்டபத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம், போராட்டம் பண்ண வந்திருக்கிறோங்க, மக்களின் உணர்வுகளுக்கு குரல் கொடுக்க வந்திருக்கோம். அப்போ மக்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் ஒரு தலைவன் போக முடியும். எங்க தலைவர் நினைச்சிருந்தா இந்த தடையெல்லாம் மீறி இந்த அனுமதியெல்லாம் தாண்டி நேரடியாக அந்த மக்களை போய் பார்த்திருக்கலாம். என்ன ஆயிருக்கும்? சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், வழக்கு பதிவு பண்ணிருப்பீங்க, இதனால ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் வேண்டாம், நம்ம அமைதியான முறையில் நேர்மையான முறையில் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அரசியல் செய்வோம் என்கின்ற ஒரு நேர்மையான ஒரு பாதையை எங்க தலைவர் அவர்கள் கடைபிடித்திருக்கிறாங்க. இந்த பரந்தூர் வருகை என்பது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக இருந்த அந்த பரந்தூர் போராட்டம் என்பது ஒரு தேசிய செய்தியாக மாறி இருக்கிறது. இவரை அங்க வரைக்கும் கொண்டு போய் அந்த பொதுவான இடத்துல பேச விடுற அரசு அவரை உள்ள விட்டா என்ன நடந்துற போகுது? இவருக்கு உடனே அரசியல் எழுச்சி ஏற்பட்டுரும்னா இந்த இடத்துல நின்னாலும் அந்த அரசியல் எழுச்சி ஏற்படாதா என்ன? அதனால அது ஒரு சிறுபிள்ளைத்தனமான குற்றச்சாட்டு என்று தான் நான் பார்க்கிறேன். அண்ணன் திருமாவில் இருந்து எத்தனையோ தலைவர்கள் போய் பார்த்திருக்கிறார்கள். அவர்களை ஒரு இடத்துல தான் அனுமதிக்க முடியும். ஏன்னா நாங்க எதிர்கட்சியா இருக்கும் போதே எங்களுக்கு அப்படித்தானே இருந்தது. அது சில கட்டுப்பாடுகள் சட்டம் ஒழுங்குக்காக காவல்துறை கடைபிடிப்பது தான். அதை நாம் எதிர்கட்சியாக இருக்கிற போதுமே நமக்குமே அதுதான் விதியாக இருந்தது. எனவே அந்த விமர்சனத்தை நாம் அவ்வளவு பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமல்ல, எத்தனையோ தலைவர்கள் பார்த்த பிறகுதான் விஜய் போய் பார்த்திருக்கிறார். இதனால் உடனே எங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துவிடும் என்பதை நாங்கள் அப்படி எதிர்பார்க்கவும் இல்லை. அண்ணன் தென்னரசு அவர்கள் சொன்ன ஒரு வாக்கியம் மிக முக்கியமானது. தம்பி விஜய் பார்த்து விட்டு அவர்களை சந்தித்து விட்டு ஏதேனும் ஒரு ஆலோசனை சொல்வாரேயானால், அதாவது ஆக்கப்பூர்வமான ஆலோசனையை தம்பி விஜய் சொல்வாரேயானால் அதை இந்த அரசு கேட்டுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. we are very open. அது அண்ணன் தென்னரசு சொல்லி இருக்கிறார். பார்ப்போம், ஒருவேளை விஜய் அதன் பிறகு அங்கே இருக்கிறவர்களை சந்தித்த பிறகு அரசுக்கு என்ன ஆலோசனை சொல்லுகிறார் என்று பார்ப்போம். நல்ல ஆலோசனையாக இருந்தால், ஆக்கப்பூர்வமான ஆலோசனையாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். பரந்தூர் இடத்துல தான் இந்த புதிய விமான நிலையம் வர வேண்டும் என்பதை எப்படி முடிவு செஞ்சாங்க? 2016 இருந்து பேசிட்டு வர்றாங்க. 2019 இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கும் பொழுது மத்திய அரசுக்கு அவங்க நிறைய இடத்தை அனுப்புனாங்க. அதுல பரந்தூரும் ஒரு இடம். அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அனுப்பின சில இடத்துல ஒரு இடத்தை மாத்தி அவங்க அனுப்புனாங்க. அதிலும் பரந்தூர் இருந்தது. அதன் பிறகு மத்திய அரசு மாநில அரசு அளித்த பட்டியலில் இருந்து 2 ஆப்ஷனை மாநில அரசு கொடுத்தாங்க. அதுலயும் பரந்தூர் இருந்துச்சு. ஆனா பரந்தூர் என்கின்ற இடத்தை மத்திய அரசு தேர்வு செய்யவில்லை. மாநில அரசு தேர்வு செய்து அளித்த பட்டியல்ல பரந்தூரும் இருந்துச்சு. அதனால இன்னைக்கு சகோதரர் விஜய் அவர்கள் அங்க போய் இல்ல பிரச்சனை இருக்குன்னா ஆக்கப்பூர்வமான யோசனை சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? வேற ஏதாச்சும் லொகேஷன் நீங்க வச்சிருக்கீங்களா? பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே பக்கத்துல பரந்தூர் வருது, வேற ஏதாச்சும் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கா? அதையும் சொல்லணும். டங்ஸ்டன் விவகாரத்தை பத்தி பேசுறப்ப மாநில அரசு அவர் பாராட்டுறாரு. அதுல ரொம்ப லகுவா இன்னொரு விஷயத்த மறந்துடுறாரு. அது மாநில அரசு தன்னெழுச்சியா ஒரு தீர்மானம் போட்டுல எதிர்கட்சிகள் எல்லாம் அழுத்தம் கொடுத்தாங்க. அதற்கு பின்பாக அந்த மக்களோட நீண்ட நெடிய போராட்டம் இருந்துச்சு. அதெல்லாம் மட்டும் இல்லாம பிரதான எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அதிமுக டங்ஸ்டன் எதிர்ப்போம், மேலூர் மக்களை காப்போம்னு மாஸ்க் போட்டே சட்டமன்றத்துக்குள்ள போனாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அந்த கிரெடிட்டை மொத்தமா தூக்கி அப்படியே அவரு திமுக பக்கம் கொடுத்துட்டு போறதுங்கிறது சரியா இருக்காது. மக்கள் எழுச்சி பிளஸ் அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து களத்துக்கு வந்து போராட்டத்தினுடைய எல்லா எதிர்கட்சிகளுக்கும் அந்த பெருமை சேரும். திமுகக்குள்ள கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளே கூட இதுக்கு கடுமையா போராடினாங்க. இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த வெற்றியை தந்துச்சு. ஆனா அவர் ரொம்ப சேஃபா களமாடுறாரு. அந்த அந்த ஒரு தன்னை பாதுகாத்துக்கிறக்கூடிய தன்மைங்கிறது இன்றைய பேச்சுல ரொம்ப கூடுதலா இருந்துச்சு. முதல்ல பார்த்த மாநாட்டுல கூட அவ்வளவு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.